ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய வாய்ப்பாக பாருங்கள். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுங்கள். பல தடைகள் வந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்தால் நிச்சயம் ஒரு நாள் வெற்றி நம்மை வந்தடையும் என்பதோடு வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்ல அதுவே நேர்மறையான எண்ணங்களை உருவாக்க வழிவகுக்கும். அவ்வாறு நம்மை நாமே செம்மைப்படுத்தி செதுக்கிக் கொள்ள வழிகாட்டுகிறது இந்நிகழ்ச்சி. மக்கள் வணக்கம். இது புத்தம்புது காலை. காலை நேரத்தை இனிமையுடனும் ஆன்மீக உணர்வுடனும் தொடங்க வைக்கும் இந்த பகுதியில் ஒரு குறிப்பிட்ட பக்தி பாடலை அதன் இயல்பான ராகத்தோடு இனிமையாக பாடி அந்த பாடலில் உள்ள அர்த்தம், அதன் ஆன்மீக முக்கியத்துவம் மற்றும் அதன் பின்னணியில் உள்ள தத்துவங்களை எளிமையாக அனைவருக்கும் புரியும்படி பகிர இருக்கிறோம். இசையின் இனிமையும் பக்தியின் பெருமையும் ஒன்றிணையும் இந்த தருணத்தில் மனதை அமைதியாக்கிக் கொண்டு தெய்வீக உணர்வில் மூழ்கி இந்நாளினை இறை நம்பிக்கையுடன் தொடங்க வழிவகுக்கும் இப்பகுதி தெய்வீக கீர்த்தனை. மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்று நாம் தெய்வீக கீர்த்தனையில் திருமூலரின் 12வது பாடலை பார்க்க போகிறோம். கண் உதலான் ஒரு காதலின் நிற்கவும், கண்ணுதலான் ஒரு காதலின் நிற்கவும், எண்ணிலி தேவர் இறந்தார் எனப் பலர், எண்ணிலி தேவர் இறந்தார் எனப் பலர், மண் உருவார்களும் வான் உருவார்களும், மண் உருவார்களும் வான் உருவார்களும், அண்ணல் இவன் என்று அறிய இல்லார்களே, அண்ணல் இவன் என்று அறிய இல்லார்களே. கண்ணுதலான் ஒரு காதலின் நிற்கவும், எண்ணிலி தேவர் இறந்தார் எனப் பலர், மண் உருவார்களும் வான் உருவார்களும், அண்ணல் இவன் என்று அறிய இல்லார்களே. இந்த பாடலில் பார்த்தோம்னா காதலின் அப்படின்னு இருக்கார். மண் உருவார்களும் வான் உருவார்களும் அப்படி என்று மண்ணையும் விண்ணையும் இணைத்து திருமூலர் கொடுத்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். விண் என்பது ஆகாயம், மண் என்பது பூமியிலே இருக்கக்கூடிய மனிதர்கள் வாழக்கூடிய உயிர்கள் வாழக்கூடிய இடம். இந்த ரெண்டுத்தையுமே பார்க்கும் பொழுது இவர் சொல்லுகின்ற சொல்லிலே காதலில் நிற்கின்ற ஒரு இடத்தையும் சொல்கிறார். அது என்ன காதலில் நிற்கின்ற அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இரண்டு புருவங்களுக்கு இடையிலே இருக்கக்கூடியது இந்த இடம். இந்த இடத்த பார்த்தோம்னா ஆஞ்சி சக்கரம் என்று ஒன்று இருக்குது. நம்ம சாதாரணமாக சொல்லுவோம், நெற்றியில் ஏதாவது ஒரு சின்னம் இருக்க வேண்டும். நீர் இல்லாத நெற்றி பாழ் என்று ஔவையார் சொல்லியிருக்காரு. இந்த நெற்றின்னு சொன்னால் அந்த நெற்றியில் ஏதாவது ஒரு சின்னம், அது அந்த சின்னத்தை வைத்து அவர்கள் யார் என்பதை நம்ம அறிந்து கொள்வோம். இப்போ ஒரு சிலர் 3 பட்டைகள் வைத்து விபூதியை வைப்பாங்க, சிலர் சின்னதாக ஒரு விபூதி வைப்பாங்க, சிலர் என்ன செய்வாங்கன்னா நாமம் போடுவாங்க, ஒரே ஒரு நாமம் மட்டும் போடுவாங்க. ஒரு சிலர் பாதம் வைத்து நாமம் போடுவாங்க. அந்த பாதத்திலே 2 இருக்குது, தென்கலையா வடகலையா என்பது. இப்படி பல விதமான வித்தியாசமான சின்னங்களை நெற்றியில் வைப்பார்கள். ஏன்னா நெற்றி விசாலமாக இருக்குது. இந்த விசாலமான நெற்றி பார்த்த உடனே கவரக்கூடிய இடமானது. நம்ம உடம்பிலே 7 சக்கரங்கள் இருக்குது. அந்த 7 சக்கரத்திலே முக்கியமான இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா 2 புருவங்களுக்கு இடையிலே ஏதாவது ஒன்று. ஏன்னா நம்ம மனம் தியானம் பண்ணுவோம். அப்படி தியானம் பண்ணுகின்ற பொழுது நாம் நினைத்ததை அடைய வேண்டும் என்றால் இது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எதை வேணுமா வைக்கலாம். ஒரு மலரை வைக்கலாம், நீ விரும்புகின்ற உன்னுடைய அன்னையை கூட கொண்டு வைக்கலாம், இல்லையா நம்ம தெய்வங்களை வைக்கலாம், இயற்கை காட்சிகளை வைக்கலாம். இப்போ அந்த காலத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா
இந்த முனிவர்களும் சித்தர்களும் மலையின் மேலே அமர்ந்து கொண்டு அந்த 7 சக்கரத்தை தூண்டிவிட்டார்கள். இப்போ 7 சக்கரங்கள் இருக்குது. இந்த 7 சக்கரங்களினுடைய நிலைதான் நம்முடைய வாழ்க்கையிலே உயர்த்தக்கூடியது. ரொம்ப பேருக்கு அதெல்லாம் தெரியாது. என்னடா ஏதோ நம்ம வாழ்ந்தோம், பிறந்தோம், ஏதோ சாப்பிட்டோம், அப்படியே காலத்தை ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி கிடையாது. நம்முடைய ஒவ்வொரு சக்கரங்கத்தினுடைய நிலை என்ன என்பதை இந்த திருமூலர் அழகாக சொல்லியிருக்கார். முதல் தந்திரத்திலே திருமூலர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த நிலையான வாழ்க்கை, செல்வம் நிலையாமை. நிலையாமைன்னா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. என்னதான் பணம் வச்சுட்டு இருந்தாலும் அந்த பணத்தில் அவன் சம்பாதித்து கோடி கோடியாக இருந்தாலும் வேலைக்கு சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குறான். தூக்கம் இருக்குது பாருங்கள், அதுக்கு முன்னாலே எதுவுமே பெருசு கிடையாது. ஏழைகள் எல்லாம் பாருங்கள், அவனுக்கு எந்த கவலையும் கிடையாது, கடனும் கிடையாது, செல்வம் பெருக வேண்டும் என்ற எண்ணமும் கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருப்பாங்க. ஆனால் வேண்டும் 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 அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நிம்மதி நிச்சயமாக இருக்காது. இந்த சூழலில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும்னா, முக்கியமாக தியானம் செய்ய வேண்டும். அதாவது ஒரு நொடி, ஒரு 5 நிமிடங்கள், ஒரு 10 நிமிடங்கள் தன்னை நிலைப்படுத்தி கொள்ள, மனதை அமைதிப்படுத்த வேண்டும். இந்த பாடலில் பார்க்கும் பொழுதுன்னா தட்சனுடைய யாகம் ரொம்ப முக்கியமானது. அதாவது அவர் சொல்லும்போது எண்ணிலி தேவர்கள் அப்படின்றாங்க. எண்ணிலி தேவர்கள் யார் அப்படின்னு சொன்னால், தேவர்கள் அப்படின்னு சொன்னால் விண்ணுலகத்திலே வாழக்கூடியவர்கள் தான் தேவர்கள், மண்ணுலகத்திலே வாழக்கூடியவர்கள் மனிதர்கள். அப்போ இந்த தேவர்கள் இறந்தாங்க சொல்கிறாங்க. எப்படி இறந்தாங்க? தேவர்கள் இறந்து போயிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் இறக்கவில்லை. சிவபெருமான் தன்னுடைய உள்ளத்திலே இருக்கிறாய் என்பதை அறியவில்லை. அது அறியாமையால் ஏற்படுகின்ற ஒரு நிலை. அவருடைய நெற்றிக்கண்ணை திறக்கிறாரு. அப்போ நெற்றிக்கண்ணை திறந்த உடனே அவங்கெல்லாம் அந்த நெருப்பு ஆனது, அந்த ஜுவாலையானது தேவர்களால் பொறுக்க முடியவில்லை. அவர்கள்லாம் அதை பார்த்த உடனே ஐயோ என்ன இது ஒரு தீப்பிழம்பு அப்படின்னு நினைக்கும்போது இறந்தார்கள் என்கிறார்கள். ஆனால் தட்சனுடைய வாழ்க்கையிலே நடந்தது என்ன? தட்சன் சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா, தாட்சாயினி என்றவளை திருமணம் செய்திருக்கிறார், தட்சனின் மகளை. அப்படி திருமணம் செய்து கொண்ட உடனே தட்சனுக்கு தான் என்ற அகங்காரம் பெருகுகின்றது. அகங்காரம் பெருகியதினால் அவர் ஒரு யாகத்துக்கு தன்னுடைய மருமகனாக சிவபெருமானை கூப்பிடல். எந்த பெண்ணுக்குமே தன்னுடைய தந்தையை அழைக்கவில்லை என்றால் அதில் ஒரு சினம் ஏற்படும். அந்த சினத்தின் காரணமாக தாட்சாயினி என்ன பண்ணுறா, தந்தை இடத்துல கேட்குறா, அப்பா என்னுடைய கணவரை ஏன் கூப்பிடலை? அவன் சுடுகாட்டில் இருக்கவன், அவனை நான் இதுக்கு கூப்பிடணும், எனக்கே சக்தி இருக்குது அப்படின்னு சொல்ல, அதனால் சினந்து அந்த யாகத்தையே அழிக்கிறாள். இது ஒரு நிகழ்வு. அதன் பின்பு அவள் தன்னையே அழித்து கொள்கின்றாள். அப்படி அழிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே சிவபெருமான் ஒன்றுமே தாங்க முடியல. அவளுடைய இறந்த உடலை எடுத்து தோள் மீதே போட்டுக்கொண்டு அவர் திரிகின்றார். அந்த நேரத்தில் திருமால் தான் என்ன பண்ணார், தன்னுடைய சக்கரமாகிய ஆயுதத்தை அனுப்பி தட்சயாயினியுடைய அவளுடைய உடலை 51 துண்டுகளாக வெட்டுறார். அந்த ஆயுதம் சென்று வெட்டுகிறது. இது சக்கரம். அந்த சக்கரத்தில் வெட்டுகின்ற போது ஒவ்வொரு உறுப்புகள் ஒவ்வொரு இடத்திலே சிதறி விழுந்தது தான் இன்றைக்கி நம்ம சக்தி பீடம் சொல்கிறோம். அந்த சக்தி பீடத்திற்கு காரணமாக அமைந்தது தான் இந்த தட்சனுடைய இது. சரி, இதில் இந்த கதையில் நம்ம பார்த்தோம்னா தேவர்களுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அப்படி அந்த போர் நடக்குது இல்லையா? அப்போ எல்லாருமே அப்போ வீரபத்திரன் எல்லாரையும் சண்டை போடுவான். அப்படி சண்டை போடுகின்ற காட்சியை கம்பராமாயணத்தில் சொல்கிறாங்க. கம்பராமாயணத்தில் என்ன ஒரு காட்சி வரும் பார்த்திங்கன்னா, கம்பர் எழுதியிருப்பார், ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். இந்த போர் நடைபெறுகின்றது. அந்த போரிலே பார்த்திங்கன்னா எல்லாரையுமே அந்த தேவர்களை எல்லாம் அழிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி அழிக்கின்ற பொழுது அவர்களுடைய பற்கள் விழும், கைகள் விழும், இப்படி எல்லாமே விழுந்து ஒவ்வொரு இடமா இருக்கும். அந்த காட்சியை ரொம்ப அழகாக சொல்லுவார். இப்படி இறந்தவர்களை சிவபெருமான் மீண்டும் உயிர் பெறச் செய்கின்றார். அதுதான் பெருமாளினுடைய, சிவபெருமானினுடைய
ஒரு உயரிய கொள்கையாகவும் கொள்ளலாம். யாரையுமே அவர் அழிக்கும் கடவுளாக இருந்தாலும் காப்பாற்றப்படக்கூடியவர்களாக, தன்னை நம்பியவர்கள் வாழ்வு சிறப்புடையதாக அமைய வேண்டும் என்பதாக இருக்கிறாங்க. அதனால தான் இந்த பாடலில் என் இளி தேவர்கள் அப்படின்னு சொல்கிறார். என் தேவர்கள் இறந்தாலும் அவர்கள் வாழக்கூடியவர்கள். அதை யார் இறந்தார்கள் என்பது சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணை பார்த்து அவர்கள் மயங்கி விட்டார்கள் என்பதுதான் பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவர்களுக்கு இறப்பு என்பது இல்லை. மனிதர்களாக இருந்து உயர்ந்தவர்களே தேவர்கள் என்பதையும் கூறிக்கொண்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி, வணக்கம்.